வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமுனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. நிறையனா நார்மலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இப்போ புதுசா அவங்க வந்து திருப்பி ரிப்பீட்டடா அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து அந்த கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அக்கா உங்களுக்கு எத்தனை மாசம்? ஆமா 7 மாசம். ஓகேவா? கரெக்ட் தான். 7 மாதம் பிறந்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாளைக்கு ஆயிடுச்சு. இது வந்து அடுத்த கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு 7 மாதம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இன்னும் போகல. இந்த மாதம் கடைசிக்கு தான் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் வர சொல்லி செக்அப் வந்து வர சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. ரெண்டாவது என்ன அப்படின்னா அண்ணா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஃபர்ஸ்ட் உன்னோட இத பத்தி சொல்லிரலாம். எதை பத்தி? அடுத்து வளகாப்பு எப்ப? என்னை பத்தி நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிரலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க என்ன அப்படினா அக்கா வளகாப்பு எப்போ? வீடியோல போட்டோம் ஆல்ரெடி 20ஆம் தேதி வளகாப்பு அப்படினு. நம்ம 22ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். 23ஆம் தேதி எலெக்ஷன் வந்த அந்த ஒரு காரணத்தினால 20ஆம் தேதிக்கு மாத்தி இருக்கிறோம். அவ்வளவுதான். 20ஆம் தேதி வளகாப்பு. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் டெலிவரி டேட் எப்பன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஜூன் ஜூலை இந்த 2 மாதம் இடப்பட்ட டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மான டேட் வந்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுவோம். பட் அது கொஞ்சம் ஒரு நான் வித்தியாசமாக யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அது வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேட்டை நான் சார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இல்லை இது நான் பில்டப்காக சொல்லலை. எனக்கு வந்து இப்படி ரிவீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக ஒரு இதே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால அப்படி உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். மற்றபடி சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு இன்னொன்று இந்த 2 ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா உங்க கூட பிறந்தவங்க என் கூட பிறந்தது ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான். ஒரே ஒரு அக்காவுக்கு 2 பசங்க. அக்கா பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் இந்த சீசனுக்கு அந்த மாதிரி பலாப்பழம், மக்காச்சோளம், தர்பூசணி இந்த மாதிரி சீசன் ஐட்டம் போட்டுட்ருக்காங்க. மாமா பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. வேற வந்து டே இன் மை ரொட்டீன் vlog வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் போடவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ஜீவிதா சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர். இல்லை ஒன் டே ரொட்டீன் vlog அப்படின்னு போடுறது என்னால் அவ்வளோதான் கேப்சர் பண்ண முடியுது. அதுக்கு மேலே என்னால் முடியலை. அப்படியே நாங்கள் கேப்சர் பண்ணினாலும் அதாவது அரை மணி நேரத்துக்குள்ளதான் vlog போட முடியும். 1 மணி நேரம் vlog போட்டோம் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ 2-3 vlog அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு மேலே வருது. 3/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா vlog ஆயிடுது. ஏன்னா நம்ம டே ஃபுல்லாக எடுக்கிறோங்கும் போது எதை கட் பண்ணுறது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக போடுறோம். டே இன் மை ரொட்டீன் vlog தான் அதுதான். அதை தாண்டிலும் நீங்கள் வேற ஏதோ இன்க்ளூட் பண்ணி கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா 2-3 தடவை கேட்டிருந்தீங்க. என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் மிஸ் பண்ணாம போடுவேன். அதுவும் இல்லாம என்ன இப்போதைக்கு வந்து டே இன் மை ரொட்டீன் vlog போட முடியாது. ஏன்னு கேளுங்களேன், அவங்க ஆல்ரெடி அடுத்தே தான் இருக்காங்க. அதுதான் போடணும். நான் தான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தது ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு செல்லை வச்சுட்டு எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று நான் எடுக்கணும், இல்லை அவள் எடுக்கணும். அவள் படுத்திட்டு அப்புறம் நான் ஒருத்தனா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த ரொட்டீன் vlog போட முடியல. மற்றபடி கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அதை எடுத்து போடுறோம். உங்கள் ஹஸ்பண்ட் சேலரி என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கம்பெனியில் பேட்லாக் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன். சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து பேட்லாக் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பீஸ் ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போனேன்னா அந்த வார கடைசியில் 4500 5 ரூபா வாங்கிடலாம். 5 ரூபா நல்லா ஃபுல்லாக இருந்தால் 6 ரூபா வரைக்கும் வாங்கிடலாம். டெய்லி 1000 ரூபா கணக்கு பண்ணாலும் 6 ரூபா 6,500 7 ரூபா வரைக்கும் வாங்கலாம். வேலை கம்மியாக இருந்தால் 4,500 4 ரூபா இந்த மாதிரி வரும். இப்போ ஃபிக்ஸடு சம்பளம் வராது. அதில் வந்து மாறி வரும். கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இன்னும் வேறு வாழ்த்துக்கள். சென்னை மல்லிகா. ஓகே, சென்னையில் மல்லிகா சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. கண்டிப்பாக எப்படி சொல்கிறோன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இப்போ நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் இருக்கிறது வேறு. அதுக்கு முன்னாடி டோட்டலாகவே எங்கள் லைஃப் வேறு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் ஏதாவது சாங் வீடியோ இதெல்லாம் போடுவோம்.
நாங்கள் அப்போ வந்து வீடு கட்டியிருந்த புதுசில் போடுவோம். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட வீடியோ எல்லாமே நல்லா இருக்கு, பட் உங்களோட ஃபேஸில் வந்து என்னமோ மிஸ் ஆகுது அப்படிம்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஆனால் ஏதோ மிஸ் ஆச்சு. அது ஏன் என்ன மிஸ் ஆகும் அப்படின்னா, அப்போ இருந்த ப்ரெஷர், அந்த மாதிரி வீடு ப்ரெஷர், இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத ப்ரெஷர், இதெல்லாம் யோசிச்சு நாங்கள் என்னதான் சந்தோஷமாக இருக்கோம் முக்கி காமிச்சாலும் அது ஃபேஸில் வராது. பட் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் போயிடுச்சுங்கிறதுக்காக நாங்கள் அதவே நினச்சி வருத்தப்பட போகிறதும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ போகிறோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், அவ்வளோதான். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவ்வளோதான். எங்களோட மைண்ட் செட் அவ்வளோதான். நம்ம பெருசாக அதான் சேர்க்கணுங்கிற ஆசையே போயிடுச்சுன்னு வைங்களே, சேர்க்காமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா அங்கேருந்து கிளிக்காது சாமி, சேர்க்காமல் நம்மளால இருக்கவும் முடியாது. கண்டிப்பாக சேஃப்டியும் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரியா அக்கா உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். மேக்ஸிமம் இதை வந்து நிறைய பேர் வந்து இன்க்ளூட் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா, நான் அந்த ஷோ, அதாவது வாத்தமிழவா ஷோவில் வந்து நான் சொன்னதை வந்து நிறைய பேர் அதனால வந்து மேக்ஸிமம் கேட்குறீங்க, இருக்காங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இருக்காங்க. நானே சொல்கிறேன், அவங்களுக்கு இருக்கிறாங்க, பட் அவங்கள பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், ஆனால் நாங்கள் சொல்லிக்க விரும்பல, அவங்களே பேசல விரும்பல. அதாவது பிடிக்காத ஒருத்தரை பற்றி நம்ம ஏன் பேசணும்னு நினைக்கிறேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட எனக்கு விருப்பம் இல்லை. அதனால வந்து இல்லைன்னே சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இன்னும் உங்கள் அப்பா அம்மா வளகாப்புக்கு வருவாங்களா, நீங்கள் கூப்பிடுவீங்களா, அவங்க இப்போ பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வளகாப்புக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் நியூஸ் அவங்களுக்கு போகாமே இருந்திருக்காது. என்னால் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். எல்லாத்துக்குன்னா பெரிய அளவில் இல்லை, சிம்பிளாக கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக வளகாப்பு வீடியோ பார்ப்பீங்கள்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அடுத்த வளகாப்பு அப்டேட்டு இன்னும் எதுவுமே கொடுக்காம இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். அதையும் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சும்மாவே இருக்கிற மாதிரி வளகாப்பு அப்டேட் ஒன்றுமே தரல, நீங்கள் நம்ம சேலையே போட்டுக்கிட்டு. இல்லை, என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உண்மையாகவே எனக்கு வளகாப்பு எப்படி பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் அதை நடைமுறையில் படுத்தும்போது சின்ன பயமாகவும் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணிடுமா என்னமான்னு. கண்டிப்பாக நம்ம அந்தோட வளகாப்போட அப்டேட்டும் போடுறோம். இவங்க ஃபேமிலியை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பேசுறதில்ல. அதாவது நீங்கள் பர்சனலாக எங்களை பற்றி என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். நம்ம என்னை கேளுங்க, எங்கள் அம்மா பற்றி கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் அக்கா பற்றி கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். வருத்தம். ஏன்னா அவங்கெல்லாம் என் ஃபேமிலி பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவங்க ஃபேமிலி பற்றி வேண்டாம், அவங்க எதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனையை நம்மளே தூக்கி உள்ள இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்கள பற்றி பேசுறது இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வயசுல இந்த இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். எந்த வயசுல இந்த எனக்கு வந்து வயசாயிருச்சு அம்மா. எந்த வயசாயிடுச்சு? கிழவிக்கு இன்னொரு குழந்தை தேவையா, 28 வயசுல ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா, எனக்கு 28 தாங்க ஆகுது. உங்களுக்கு எதை வச்சு நீங்க அதை சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எங்க பாப்பா பெருசா இருக்கிறனால அதை சொன்னீங்களா, இல்ல ஏன் ஃபேஸ் கட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வயசான மாதிரி தோற்றம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. வயசு பெருசா எல்லாம் இல்லை, 28 தான் ஆகுது. 2வது பேபி உங்களுக்கு அவசியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு அவசியம்தான், ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, லட்சோரல் பால் காட்சிக்கு கூப்பிடலையா அவங்கள? எல்லாரும் வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் போடலை. இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லட்டோம்னா, அவங்க வீடியோ பார்த்துருக்குறேன். பட் ராம்யோகா சிஸ்டர் கூட எங்களுக்கு தெரியும். நாங்கள் சிவகங்கை நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் அவங்கள மீட் பண்ணிங்க. பட் லட்சு அவர்கள் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு மெசேஜில் கூட பேசுனதும் இல்லை. அவங்களுக்கு எங்களை தெரியுமா இல்லையான்னு பார்த்துருக்கலாம். பட் அவங்க அந்தளவுக்கு பழக்கமே இல்லை, சுத்தமாக கான்டாக்ட்லாம் கிடையாது. நார்மலாக அவங்களை வீடியோவில் பார்த்துருக்காங்க, வீடியோவில் பார்ப்போம், ஃபாலோ தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வீடியோலாம் பார்ப்போம். பட் அந்தளவுக்கு பழக்கம் இல்லைன்னு வைங்களேன். பழக்கமே இல்லை. பழக்கம் இல்லாத ஒருத்தர் நம்மளே கூப்பிட மாட்டோம். அப்புறம் அவங்க எப்படி, அதனால அவங்கள அதில் குறை சரக்கம்லே கூப்பிடல. பட் அது வந்து எங்களுக்கு பெரிய வருத்தம் இல்லை. ஏன்னா தெரியாதவங்க கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறதே ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லையா. அதனால நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அது அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கே தெரியும் அது. அப்புறம் நம்ம அதை பேச ஒன்றுமே இல்லை. அதனால் டோன்ட் ஃபீல். கை வலிக்குதா தங்க ரொம்ப. உங்க நாத்தனாரை வீடியோல காட்டுங்க அக்கா அப்படின்னு. எங்க நாத்தனாரை பத்தி வீடியோ தானே உங்களுக்கு நாளானைக்கு ஒரு வீடியோ வரும் பாருங்க. நாளைக்கு வரும் ஒரு வீடியோ பாருங்க. வீட்டுக்கு நீங்க சென்னையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சென்னை இல்லைங்க, நாங்க திருப்பூர். அவங்களோட சொந்த ஊர் திருப்பூர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம். பாயர் கேர்ள் ரெண்டுல எது 2 பேரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ரெண்டுல எதுக்கு இருந்தாலும் அக்செப்டட் தான். ரொம்ப ஆசைப்பட்டது ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆகும்போது உண்மையாலுமே பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டோம். இப்போ எல்லாரும் மனசு மாற்றிட்டாங்க. ஃபேஸ் கட்டை பார்த்த பிரியா, அவன் ஃபேஸ் கட் பார்த்தாவே தெரியுது நீ ரொம்ப டல் ஆகிட்டு, உனக்கு பயந்த பிறக்குன்னு
அதாவது இதுதான் சொல்லுவாங்களாட்டிருக்கு. ஒருத்தரோட மைண்ட் செட்டை ஒருத்தருக்குள்ள எப்படி துணிக்கிறதுனா ஒரு விஷயத்த ரொட்டீனாக சொல்லிகிட்டே இருந்தா நம்ம மைண்ட்லையும் நம்ம அந்த மாதிரி பண்ணனா நம்மளே நார்மலாக பேசும்போது பையன் அவன் தம்பி பாப்பாட்ட பேசும்போதே தம்பி, பாப்பா பேசும்போது தம்பி தம்பி. அதையும் ஒருத்தர் வந்து தெளிவா கேட்டிருந்தாங்க, எப்படி உங்களுக்கு தம்பின்னு தெரியும்? அதுதான் அதாவது எல்லாரும் சொல்லி எங்க மண்டையில் நுழைஞ்சிருச்சு அப்படியே. ஒன்று ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டாவே அதில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்களா, அக்கா உங்களுக்கு தம்பி தாக்கா பிறக்கும், பையன் தாக்கா பிறக்கும், பையன் தாக்கா. ஆர்கியூமெண்ட் வேற நடக்கும் இன்ஸ்டால. உங்க ஃபேஸ் வந்து இப்படி இருக்கு, அதனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு பையன் தான் அப்படின்னு. அது கீழ எல்லாரும் உங்க வயிறு இப்படி இருக்கு, கண்டிப்பா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கலையும். கண்டிப்பா நல்லபடியா எது பிறந்தாலும் நல்லபடியா பிறக்கணும். அது ஒன்று மட்டும்தான் எங்களோட ஆசை. வேற எந்த இதா வேணும் அதா வேணுங்கிற மைண்ட் செட்டுக்கு போகலை. எது பிறந்தா நல்லபடியா எந்த தாய் பிள்ளையும் எந்த குறையும்லாம் பிறந்தாங்கன்னா எனக்கு ஓகே, அவ்வளோ. பாப்பா எந்த கிளாஸ் படிக்கிறா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாப்பா 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2nd ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு எக்ஸாம் தான் முடிஞ்சுன்னா அப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் என் பொண்ணு. அண்ணா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அதைவே 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஹோம் டூர் போடுங்க ப்ளீஸ். ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டேன், வளகாப்பு வந்து எவ்வளோ நல்லா கிராண்டாக பெருசாக பண்ணீங்களா, நிறைய பேர்த்து அழைப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அது எப்படி பெருசாக இல்லையாங்கிறத நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி சிம்ஸ் வச்சு இப்போது இருக்க சிம்ஸ் வச்சு ஜென்ரேட் கண்டுபிடிக்கிற மாதிரி வீடியோ போடுங்க. நல்ல இது தான், பட் ஓகே தான் நீங்கள் சொன்ன டன். நல்ல ஒரு இது. ஃபஸ்ட்டு கேஸுக்கும் இவங்களுக்கு கண்டிப்பாக நிறையா டோட்டலாக ஆப்போசிட். நான் அப்போ பார்த்த பிரியாவே இப்போ அப்போல்லாம் இந்த 8 மாதம் 7 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புசுன்னு இருப்பா. அது கண்ணமெல்லாம் நல்லா புசுன்னு இருந்தா. இப்போ பார்த்தா சப்புன்னு மாங்கொட்டை மாதிரி இருக்கிறா. கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு. நான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு வீடியோ மெயினாக எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க. அதே மாதிரி ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, உங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து எங்கள் சொந்தக்காரவங்க இதெல்லாம் கூப்பிட்றத தாண்டி பழகின சர்க்கிளில் உங்களையெல்லாம் கூப்பிட்டு பண்ணுங்கிறத உண்மையிலேயே என்னோட பேச. ஆனால் நான் கூப்பிட்ருக்கேன். எப்படி கூப்பிட்ருக்கேன்னா, உண்மையிலே இந்த வீடியோ மூலிமா பழக்கமான ஒரு சில பேர் எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த குட்டி பாப்பா யார் அப்படின்னு. பாப்பா என் வயிற்றுல வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ பிக் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த இதில் வந்து கேட்டிருக்காங்க, இந்த குட்டி பாப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தாங்க என் ஃபர்ஸ்ட் பொண்ணு, புது ஃபாலோவர், புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி. அது நீ கேட்குறீங்க. பல ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். புதுசாக நிறைய பேர் உள்ளே வர்றவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாதனால என்னன்னு திருப்ப கேட்கறனால, பட் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது. வேறு என்ன கேள்வி? வேறு இந்த ஒரு நிமிஷம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, அந்த கொஸ்டின் வந்து பிரியாவுக்கே தெரியாது. நான் வந்து அதை டிலீட் பண்ணிட்டேன். என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஃபஸ்ட்டு பேபிக்கு வளகாப்பு பண்ணுறது ஓகே, செகண்ட் பேபிக்கு வளகாப்பு பண்ணுறதுல ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப ஓவரு அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தான், என்னமோ நீ தான் அதிசயமாக மாசமாக இருக்கிற மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். அது அவங்கவுங்க ஒருத்தரோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து மாறும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். எனக்கே கூட இருக்க எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பேபிக்கு அவள் எவ்வளோ ஆக்டிவாக எப்படி இருந்தா. ஏன்னா 8 மாதம் வரைக்கும் என் கூட வேலைக்கு வந்துட்டு இருந்தான். அப்போ வரைக்குமே லைட்டாக மயக்கம் வரும், சாப்பிட்டா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்பால் மறுபடியும் வேலைக்கு வந்துடும். அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ 6 மாதம் 4 மாதம் சாப்பிடவே, ஃபஸ்ட்டு 4 மாதம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியல, ஃபுல்லாக வாமிட்டு. இடையில அந்த 5ஆவது மாதம் பிறந்து ஒரு 15 நாள் சாப்பிட்டேன். மறுபடியும் இந்த 6ஆவது மாதம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியல. இப்போ இந்த ஒரு 15 நாள் நான் அந்த நெஞ்சு பார்த்தீங்கன்னா எரியுதுன்னு சொல்லி சுத்தமாக சாப்பிடவே இல்லை. வந்து சாப்பிட்டு சேரலையா என்னன்னு தெரியல, நெஞ்சு எரியுதுன்னு புண்ணாகி சாப்பிடவே இல்லை. அந்த 3-4 நாள் என்ன வெறும் தயிரில் மட்டும்தான் கரைச்சி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பிளட்டு போய் செக் பண்ணால் தான் தெரியும் என்ன லெவலில் இருக்கும்னு. அதேமாதிரி செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு எதுக்குங்க வளகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. சரி, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு வந்து நாங்கள் யாரையும் கூப்பிடலை, பெருசாக நாங்கள் பண்ணவும் இல்லை. அதனால் வந்து செகண்ட் ப்ரெக்னன்சியாவது பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத தாண்டியும் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரியாவுக்குன்னு செய்கிற ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். இதுக்கப்புறம் நமக்குன்னு தனியாக எந்த ஃபங்க்ஷன் பண்ணிங்க, அடுத்தடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு தான் பண்ணுவோம். பாப்பாவுக்கு, அடுத்து பிறக்கிற குழந்தைக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தாலும் பிரியாவுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன். அவள் மனசில் ஒரு ஆசை இருந்திருக்கு. எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆசை என்ன இருக்குன்னா, நமக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்க வச்சு நம்மளும் நம்ம வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பண்ணியிருப்பாங்களோ, ஒரு வளகாப்பு கடையில் நமக்கும் எல்லா வசதி இருந்தால் நம்மளும் இதெல்லாம் பண்ணியிருப்போமோ, ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு நம்ம பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குது.
அந்த ஆசையை நிறைவேற்றலாம். அது எந்த சம்பாதிக்கிறத பொண்ணுக்கு அதாவது சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், வந்தோம் வாழ்ந்தோம் போனோங்கிறது நம்மளோட சில ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறதுனால எந்த அதாவது எதுவும் வந்து இதாக போகிறதுக்கு எது பெரிய நட்டமாக போகுது. சில ஆசைகள் நம்ம வந்து நம்மளை நிறைவேற்றிக்கலாம். அந்த விதத்தில் இந்த ஒரு ஆசை நிறைவேற்றிக்கலாமே அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது எனக்கு ஆசை இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் மணக்கோலத்தில் நிற்கிற மாதிரி அப்படி கழுத்தில் மாலையை போட்டு அப்படி ஸ்டேஜில் 100 பேர் பார்க்க, 10 பேர் ஒரு 50 பேர் பார்க்க, அப்படி பட்டு வெயிட் பேட்டு சட்டையில் அந்த மாதிரி இல்லை. கல்யாணத்துக்கு கூட நாங்கள் அப்படி இல்லை. அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஓகே பரவாயில்ல, பண்ணுறதை பண்ணுவோம், என்ன வந்துடும் தலைக்கு, என்ன நம்ம என்ன கட்டி வச்ச கோட்டை அடி போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக எனக்கு ஒரு விஷயம் மட்டும் அதனால நான் வளகாப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணேன். இவங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. பட் அவங்க ஆசையை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் பண்ணுறேன். அதை ஏன் வந்து 2வது குழந்தை தானே ஏன் அசால்ட்டா சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த குழந்தைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கும் எப்படி கஷ்டப்பட்டு அதை முக்கி பெத்தமோ அதே வழிதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது குழந்தைக்கும். அதையே நீங்க வந்து 2வது குழந்தை தானே நீ ஈஸியா சொல்றீங்க. அதுவும் ஒரு உயிர் தான். அதுவும் இந்த உலகத்துக்கு வரதான். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன சுமக்கிறோம், அதை வந்து 5 மாசத்துல இறக்கி வைக்க போறது கிடையாது. நம்ம பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு செகண்ட் குழந்தைக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்றோம்னா பாகுபாடு காமிக்க ஆரம்பிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்னென்ன ஸ்பெஷலிட்டி கொடுக்குறோமோ 2வது குழந்தைக்கு கொடுக்கறதே இல்லை. அதே இது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் குழந்தை செல்லப்பிள்ளையாகவே மாறிடும். ஃபர்ஸ்ட் குழந்தை கொஞ்சம் அவாய்ட்ஸ். நிறைய இடங்களில் சில விஷயங்கள் இது நடக்குது. அது மாதிரி அந்த பாகுபாடெல்லாம் எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துடணும். 2வது ஏன் வளகாப்பு பண்ணால் என்ன தப்பாயிடுச்சு, அது நல்ல விஷயம் தானே. பாப்பாவுக்கு நாங்கள் பண்ண முடியல, ஏன்னா அந்த சூழ்நிலை எங்களுக்கு பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை, பண்ணுற அளவுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் இருக்கிறீங்க. நிறைய பேர் எங்களுக்காகவே எப்படி சொல்லிட்டு எங்களே பிடிச்சிருக்கிறீங்க. நாங்கள் இந்த அளவுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம். எங்கள் வீடு போனப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்துல தான் மீண்டும் நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க இந்த சோசியல் மீடியா நண்பர்களும் தான் நிறைய பேர் நிறைய விதமான சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஆசை. இந்த சமயத்தில் நம்ம பண்ணிக்கலாம். அன்றைக்கி கூப்பிட்றதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 பேரையாவது கூப்பிட்டு நான் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால நான் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் அந்த பாகுபாடு பார்க்க முதல் குழந்தையா 2வது குழந்தையா நம்ம இன்னொரு கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி மேக்ஸிமம் பொதுவாகவே யாருக்கிட்டே யாருமே கேட்காதீங்க. இன்னொரு குழந்தை பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அது என்ன கேள்வி? இன்னொரு குழந்தையும் பெண் குழந்தையா இருந்தா இன்னும் நான் 3 குழந்தை பெத்துக்கிட்டாலும் எனக்கு அந்த 3 குழந்தையும் பொம்பளை பிள்ளையா இருந்தா சந்தோஷமா வளர்ப்பேன். ஏங்க பொம்பளை பிள்ளை அதாவது பையனை மோசம் இல்லை, பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் ராஜா மாதிரி வாழ்றவங்க இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா குழந்தைகளும் இப்ப இருக்க அதை கேட்ட கேள்வி வந்து அப்படி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு திருப்பியும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். அதையும் இதே மாதிரி செல்லம் கொடுத்து செல்ல பிள்ளையா வளர்க்கத்தான் போறேன். இதே மாதிரி செல்லம் கொடுத்து பையன் பிறந்தாலும் இவ்வளவு மாதிரியே தான் செல்லம் கொடுத்து வளர்ப்போம். 2வது குழந்தை என்ன குழந்தையா இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் பையனும் சொல்லியிருக்கீங்க. பையன் 3 மாசத்துல தெரிஞ்சிடும். அதே மாதிரி வளகாப்பு அப்டேட் எல்லாமே சொல்லிட்டோம். வளகாப்பு பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுப்போம். இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி vlog கூட வந்தாலும் வரலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வளகாப்பு அப்டேட் தான் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் நினைக்கிறேன் டெய்லி vlog கூட வந்தா வரலாம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது வளகாப்புக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த vlog வந்து இதை முடிச்சுக்கலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் யாரையும் வந்து குறை சொல்ல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். பட் இவங்க ஃபேமிலியை பற்றி ரொம்ப இது பண்ண வேண்டாம், அதை நாங்கள் சொல்கிறதுக்கு விரும்பலை. அதனால அவங்க சொன்னாலுமே அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில தான் நாங்கள் அதை பற்றி பேசலை. எங்கள் ஃபேமிலியை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு சோஷியல் மீடியாவில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்லலை, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இந்த vlog முடிச்சுக்கலாம். இதுலேயும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட்டு பக்கத்தில் ஹைட்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட்டை கொடுத்துருங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நீ அங்கேருந்து வரேன் ஃபுல்லாக கண்ணாடியை பற்றி மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு இருக்கேன். பாய் டாடா. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.